சேலம் வழியாக சென்ற ரயிலில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். தமிழ்ச்செல்வன், எப்படி அதை பறிமுதல் செய்தார்கள்? முழு விவரங்கள் என்ன? ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகர் முதல் கேரளா எர்ணாகுளம் வரை செல்லும் ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் சேலம் ரயில் நிலையத்தை கடந்து ரயில் ஈரோடு நோக்கி செல்லும் பொழுது ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் இணைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரயில் பெட்டியில் உள்ள A2 பெட்டியில் படுக்கை விரிப்பு பணியாளராக பணியாற்றி வந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த தீபக் என்பவர் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனத்தை மறைத்து வைத்திருந்ததும் இது 2 கிலோ 100 கிராம் எடை அளவில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தீபக்கிடம் இருந்து ரசாயனத்தை பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர். இதைத் தொடர்ந்து சேலம் கொண்டு வந்து மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக சேலம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினரிடம் தீபக் ஒப்படைக்கப்பட்டார். குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனமானது 2 கோடியே 10 லட்சம் மதிப்பு என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்தில் ரயில் பணியாற்றி வந்த ஊழியரை ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க எடுத்து வரப்பட்ட ரசாயனம் யாரிடம் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது, அதே போன்று கடத்தல் சம்பவம் தொடர்ந்து தடைபட்டு வருகிறதா என்பது குறித்தும் ரயில்வே ஊழியர் தீபக்கிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக சேலம் வழியாக செல்லும் ரயில்களில் அடிக்கடி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதும் அதே போன்று இதே போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வரும் நிலையில் தற்பொழுது 2 கோடியே 10 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் கடத்தி வரப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். குறிப்பாக இதில் சேலம் ரயில்வே நிலையத்தில் ஒரு பணியாளராக பணியாற்றும் ஊழியரே சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.